ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் உங்களுக்கு பஞ்சாராம தலங்களை பற்றி சொல்ல போகிறேன். இந்த பஞ்சாராம தலங்கள் சிவன் கோயில்கள். அது எங்கே இருக்குது என்னங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஆந்திராவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசித்தி பெற்ற 5 முக்கிய தலங்கள் உள்ளன. அது என்னெல்லாம் பார்க்கலாமா? அமராராமம், திரிக்ஷாராமம், ஷீராராமம், சோமாராமம், குமாராராமம். என்னெல்லாம்? அமராராமம், திரிக்ஷாராமம், ஷீராராமம், சோமாராமம், குமாராராமம். இந்த 5 தான். ஒரு சமயம் தாரகாசுரன்கிற அசுரன் என்ன பண்ணுறான், சிவபெருமானை எடுத்து கடும் தவம் புரிகிறான். தவம் புரிஞ்சு ஆத்மலிங்கத்தை பெறான். இதனால் அளவற்ற சக்தியை பெற்ற அவன் தேவர்களை துன்புறுத்தினான். அசுரனாச்சே, துன்புறுத்தாமல் இருப்பானே. இதை அடுத்து தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் முருகப்பெருமானை தோற்றுவித்தார். அவர் எப்போது முருகப்பெருமானை தானே அனுப்பிச்சி வைப்பார். முருகப்பெருமான் தாரகாசுரனுடன் போர் புரிந்து அவன் கழுத்தில் இருந்த ஆத்மலிங்கத்தை 5 துண்டுகளாக உடைத்தார். அவ்வாறு 5 துண்டுகளாக உடைந்து விழுந்த இடத்திலேயே சந்திரன், சூரியன், இந்திரன், விஷ்ணு, முருகப்பெருமான் ஆகியோர் ஆத்மலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தனர். இந்த 5 இடங்களே பஞ்சாராம தலங்கள் ஆகும். சந்திரன் எதை பண்ணுறாரு? சந்திரன் பிரதிஷ்டை செய்த லிங்கம் ஆதலால் இத்தலம் சோமாராமம். இதில் இருக்கிற சுவாமியோட பேர் சோமேஸ்வரர். இந்திரன் பிரதிஷ்டை செய்த லிங்கம் அமராலிங்கம். சுவாமி அமரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். விஷ்ணு பகவான் பிரதிஷ்டை பண்ணுறாரு. அந்த லிங்கம் ஷீராராமம் என்று அழைக்கப்படுகிறது. இறைவனின் பெயர் ஷீரா ராமலிங்கேஸ்வரர் ஆகும். சூரிய பகவான் பிரதிஷ்டை செய்த லிங்கம் திரிக்ஷாராமம். இறைவன் பிரம்மேஸ்வர சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்த லிங்கம் குமாரராமம். இறைவன் பிரம்மேஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். இப்படி 5 இடங்கள் இருக்கின்றன ஆந்திராவில். அங்கே போய் எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டு வாருங்கோ. எல்லா நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன தெரிந்து கொண்டிருக்கீங்களா? 5 ராமஸ்தலங்களை பற்றி. வணக்கம்.